சுமதி, சுமதி, சுமதி எந்திரிமா. உனக்கு ஒன்னும் அடிப்படல, நல்லா தானே இருக்க. எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? என்னாச்சு? அம்மா, இந்த அருவா இங்க எப்படி? அதெல்லாம் விடுமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நடு ராத்திரியில இங்க எதுக்கு வந்த? உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம், நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கலான்னு வந்தேன். சரி, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 10 வருஷம் ஆச்சு, இப்பவும் இந்த அருவா உங்க தலைவாணி கீழே என்ன பண்ணுது? எதுக்காக அப்படி பயந்து போய் என்ன அருவாளால வெட்ட வந்தீங்க? என்ன நடக்குதுங்க? சௌமியாக்கா, 10 வருஷமா நான் இந்த அருவாலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்மாவோட துப்பட்டால உங்க கையை கட்டிட்டு தான் தூங்குறாங்க. சுமதி, இத பத்திலாம் நீ யோசிக்காதம்மா. நீங்க பாருங்கம்மா, பொய் எல்லாம் வேண்டாம். உண்மை என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேளு. இந்த சிகப்பு துப்பட்டா, அப்புறம் அந்த அரிவாள், ரெண்டுமே ஒரு தாயோட பயம். பயமா? யார பார்த்து? சோனியக்காரி. மறுபடியும் அவ வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா. வாட்? சீரியஸ்லி மம்மி? சின்ன வயசுல இருந்து சூனியக்காரி? ஓ காட், நீங்க ரொம்ப டூ மச்மா. சுமதி, அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? வேற எப்படி பேசுறது? அம்மா விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு புரியலையா? நீ என்ன குழந்தையா? மத்தவங்க வீட்டுக்கு போய் பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஓ, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அக்காவுக்கு அனுமதி இல்லையே. அப்புறம் எப்படி மத்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்க முடியும்? அக்கா இவங்க பயங்கரமான சுயநலவாதி. எப்பவும் அவங்க கைக்குள்ளேயே ஒண்ணு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. வாய மூட. நான் கெட்டவன் தானே நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. சின்ன வயசுல ஒரு சூனியக்காரி இவளை தூக்கிட்டு போயிட்டா. அன்னையில இருந்து நான் இவளை காப்பாத்திக்கிட்டு வரேன். உங்க அக்காவை நான் பார்த்து வளர்க்கிறேன். இவளை பாதுகாக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அதுக்காக எப்படி? போது நிறுத்து. நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. இங்கிருந்து போயிடு. சுமதியை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? சுமதி, நீ அம்மா வேதனைப்படுத்திட்டல. சுமதி, அம்மா எனக்கு கெடுதல் நினைப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அழாதீங்கம்மா. I'm sorry மம்மி. இனிமே நான் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா இது வரைக்கும் உங்களோட பயத்தோட காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? சரி, ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அக்கா கிட்டயாவது சொல்லலாம்ல. சௌமியா, நீ உண்மையை சொல்லு. உனக்கு இந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எது செஞ்சாலும் உங்க 2 பேரோட நன்மைக்கு தான் செய்வேன். நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, நான் காதை புடிச்சுக்கிட்டேம்மா. சரி, தோப்புக்காரனை கூட போட்டுட்டு. I'm sorry, மா. சாரிம்மா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நிஜமா எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எது செஞ்சாலும் எங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்லையா சௌமியாக்கா? சரியான வாளு. அப்படிதான் இருக்கணும். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா?
சௌமியாவுக்காக நீ சண்டை போட்டு நீ கேள்வி கேட்கறன்னு எனக்கு புரியுது சுமதி. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. புரிஞ்சுக்கோமா? அப்பா என் இயரிங்ஸ் கொடுங்க. தரேன். சீக்கிரம் கொடுங்கப்பா. இங்க தான் இருக்கு. எங்க இருக்கு? இதோ இருக்கு பாரு. ஓ இங்க இருக்கா? சரி காசு கொடுங்க. காசு இதோ. என்னோட ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. நான் இப்பவே பேக்ல எடுத்து வச்சிரறேன். இதோ இங்க இருக்கு. சரி அப்பா என்னோட லிப்ஸ்டிக்க காணோம். சீக்கிரம் எடுத்து கொடுங்க. வரேன். சுமதி, நீ காலேஜ்ல படிக்க போறியா இல்ல ஃபேஷன் ஷோவுக்கு போறியா? ஏண்டா மகேந்திரா, நீ என்னடா அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் என்ன பார்க்க காலேஜ்க்கு வருவாங்க. நான் காலேஜ்க்கு கொஞ்சம் சுமாரா போனாலும் உங்க பேர் தான் கேட்டு போயிடும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்படி படபடன்னு வெடிக்கிற பாட்டிக்கு வாய் இல்லாத பூச்சி மாதிரி ஒரு பேத்தியான்னு. சரி அதை விடுங்க. அப்பா என்னோட டியோ எங்க வச்சீங்க? உள்ள வச்சிட்டமா? எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா? இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. இன்னும் எத்தனை நாள் தான் அப்பா உனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? அப்பா எல்லாத்தையும் நானே ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்ல உங்களுக்கு போர் அடிக்காதா? என்ன சொல்றீங்க? சரி ஓகே நான் போய் சரி போட்டு வந்துறேன். மம்மி சுமதி வந்துட்டா. முதல்ல அவளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். அந்த தட்டு எடு. இந்த பவுல கொடு. சப்பாத்தி எடுத்து வை. சுமதி ரெடி ஆயிட்டியா? ஆயிட்டேன்க்கா. இந்தா சீக்கிரம் சாப்பிடு. வேண்டாக்கா எனக்கு பசிக்கல. ஃபேவரட். வேண்டாக்கா. ஆக்கட்டா. இன்னொரு ரை. ஐயோ போதும்க்கா, லேட் ஆயிடுச்சு. வேண்டாம் லேட் ஆயிடுச்சு. ஆக்கட்டா. அக்கா இல்ல நான் லேட் ஆயிடுச்சு சொல்றேன்ல. இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடலனா எப்படி எழுதுவேன்? மூளை வேலை செய்ய வேண்டாமா? இதோட போதும். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல. வந்து சாப்பிட்டுக்கிறேன். பை. சரி ஒழுங்கா பரீட்சை எழுது. குடிங்க சீக்கிரம் குடிங்க. லேட் ஆயிடுச்சு. பாத்து போமா. ஓகே பை. பை. நீ எப்படி எல்லார்கிட்டயும் ஆட்டிட்யூட் காட்டுற? அப்படிதான் இருந்தாகணும். அப்படி மட்டும் இல்லைன்னா இந்த பசங்களை நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. ஆமா அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். கைய பிடிச்சிருக்கிறது விடுறதுக்காக இல்ல. அன்னைக்கு நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு நீ உங்க வீட்டுக்கு இல்ல ஏன் கூட வரணும்னு சொல்லிருந்த. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கேட்டுக்கு வெளியே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சுமதி நீ ஒன்னும் இதுல தலையிட வேண்டாம். நம்ம கிளம்பலாம். இங்க பாருங்க, நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் வந்துடுறேன். சுமதி தேவையில்லாம இதெல்லாம் தலையிடாத. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் கிளாஸுக்கு போங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வந்துடுறேன். சுமதி இந்த சுமதி இருக்காளே ஏதோ ஒரு ஏடாகுடம் பண்ண போறா. என்ன என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, டயலாக்ஸ் எப்படி இருந்தது? நான் பண்ணது கரெக்ட் தானே? உன் கூட இருந்து நானும் ஒன்ன மாதிரியே மாறிட்டேன். வா போலாம். ஓ ஹலோ, என்னாச்சு? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செய்வேன். அதுக்கு நான் கேரண்டி. அந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன மிரட்டிட்டே இருக்கான்.
சுமதி கூல். இங்க பாரு, நான் சொல்றத நீ கவனமா கேளு. இப்ப போய் நீ எக்ஸாம் எழுத. அந்த பொறுக்கிங்க விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே? நீ பயப்படாம இரு. நம்ம முதல்ல நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதுவோம். என்ன? வா. சார், ஒரு 2 நிமிஷம் உங்க போனை கொடுங்களேன். பரவாயில்லையே, கொஸ்டின் பேப்பரே என்ன படிச்சு பார்க்கல, அதுங்களே சீட்டிங் பண்ண ஐடியா பண்ணிட்டியா? நான் ஒன்னும் சீட்டிங் பண்ணல. விஷயம் என்னன்னா, ஒரு பையன் இவளை தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். எக்ஸாம் முடிஞ்சது இவளை தூக்கிட்டு போயிடுவான். நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, நீங்களே எதுக்கு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? நியாயமா நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். காலையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல, அப்படியே திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? சார், உங்க போனை கொடுங்களேன். சார் ப்ளீஸ் போனை கொடுங்க. முடியாது, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. சார், என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், என் கூட வெளில வந்துருங்க. உங்க முன்னாடி நான் போன் பேசுறேன், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். இது என்ன எக்ஸாம் வாலா இல்ல வேற ஏதாவதா? சுரேந்தர், சொல்லுங்க சார். நான் திரும்பி இங்க வர வரைக்கும் சார், இவங்க யாரும் பிட்டு அடிக்காம ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க வாங்க சார். போலாம். ஓகே. போனை கொடுங்க. ஹலோ, இங்க பாரு, நான் சுமதி பேசுறேன். டேய், சந்தோஷத்துல செத்துக்கிட்டு போயிடாத. சொல்றது கவனமா கேளு. இங்க பாரு, இங்க 2 பசங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஒரு வழி பண்ணணும். காலேஜ்க்கு வெளியில 1 மணி நேரத்துல வந்துருவல்ல? சரி, ஓகே, நான் உன்னை அங்கேயே பாக்குறேன். ஓகே. என்னம்மா முடிஞ்சதா? ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் சுமதி பேசுறேன். ஓகே, இந்தாங்க சார், வேலை முடிஞ்சது. தேங்க்யூ so மச். இருந்த மொத்த பேலன்ஸையும் காலி பண்ணிட்டேன். சார், நான் எத்தனை கால் பண்ணிருக்கனோ அதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. இங்க பாரு, நான் சொல்றது கவனமா கேளு. இப்ப போய் நிம்மதியா நீ எக்ஸாம் எழுத. ஓகே? அந்த பொறுக்கிங்களை சமாளிக்கிற வழியை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? வாங்க சார். இந்த சுமதி இருக்காளே, நினைச்ச இடத்துல புக்ஸ வச்சிருவா. தேடும் போது கிடைக்கலன்னா வீட்டையே 2 ஆக்கிடுவா. அவ புக்கெல்லாம் இங்கதான் இருக்குன்னு அவகிட்ட சொல்லிடுமா. சரிம்மா. அப்புறம் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவா. என்ன மன்னிச்சிரு சௌமி. உன்னை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பக்கூடாதுன்னு அம்மா நினைக்கல. ஆனா அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன். என்னாச்சு சௌமி? ஒன்றும் இல்லைம்மா, அது சுரபியோட நோட்டை படிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய பெரிய கேள்விலாம் இருக்குல்லம்மா. இதெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. காலையில காலேஜுக்கு போகணும், ராத்திரி படிக்கணும். என்னால இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாதுமா. முடிஞ்சிருச்சு. அம்மா, நான் இதை கொண்டு போய் சுமதி ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். பாவம் சுமதி எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாளோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ, எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. நீ டென்ஷனே ஆகாத. அவங்கள ஃபீல்ட் அவுட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓகே, வா.
என்னடா இத்தனை பேர் வந்திருக்கானுங்க? நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறேன். டேய், எவனும் நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ண முடியாது. யாரவன்? யாரு வந்து உன்னை தொந்தரவு பண்றது? அது அங்க பாரு, 2 பேர் அங்க திமிர நின்னுட்டு இருக்கானுங்கல்ல, அவங்கள ஒருத்தன் தான் வந்து எவ்வளவு திமிர மிரட்டிட்டு போனான் தெரியுமா? என்னையே தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டான். அவங்கள தனி மனுஷியா நான் எப்படி அவங்களை சமாளிக்கிறதுன்னு சொல்லு. இப்பதான் எனக்கு சப்போர்ட்டா இவ்வளவு பேர் இருக்கீங்களே, என் மேல கை வச்சிருவான் அவன். என்ன கை வைக்க முடியாதுல்ல? அதான் அவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ற, ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. அதனால நீங்க யாருன்னு அவனுக்கு காட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கமே அவனுக்கு திரும்ப கூடாது. வாங்கடா. எஸ். டேய், நேரா இங்கதான் வரானுங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமே, இங்க இருந்து போயிடலாம். என்னடா யாரா இங்க அருண்? என்னடா என்ன மாட்டி விடுற? என்னை எப்படியாவது காப்பாத்து. ஏய், இந்த அருண் என்னைக்குமே 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். முதல்ல பேசுவான், அடுத்தது சந்திப்பான், அதுக்கப்புறம் தான் அடிக்கடி. நீ 3வது கேட்டகரின்னு எனக்கு பார்த்தோன்னு புரிஞ்சிருச்சு. வாவ், என்னையே மயக்கிட்டானே. வாட் இஸ் ஸ்டைல். என்னம்மா டயலாக் பேசுறான்? தயவு செஞ்சு உன்னோட வீரத்தெல்லாம் இப்ப காட்டணும்னு நினைக்காத. முன்னாடி பார்த்தல ஒரு கூட்டமே நிக்குது. ஒண்ணு பண்ணலாம், அந்த பொண்ணை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வா. ஆரம்பிச்ச சண்டைய பாதியிலே விடக்கூடாதுடா. எப்படியோ வந்தாச்சு, ஒரு கை பார்த்துட்டு போய். இந்த ஊர்ல உள்ள ஆம்பளைங்களுக்கெல்லாம் எவ்வளவு வீரம் இருக்குன்னு தான் பார்க்கலாமே. நீ டிசைட் பண்ணிட்ட, சரி. நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் இங்க கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட், பை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. உங்க அத்தனை பேரையும் அமுச்சு விட்டவங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதோ அந்த ப்ளூ கலர் சுடிதார். அவனுங்க இப்ப எதுக்காக என்ன கை காட்டினானுங்க? இப்போ நீங்க எல்லாரும் அடிக்கிறதா ஒரு முடிவுல தான் இருக்கீங்க இல்லையா? பயங்கரமா அடிப்பீங்க, எலும்பெல்லாம் உடைச்சிருவீங்க. உயிர் போறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அதை நிறைவேற்றவும் செய்வாங்கல்ல. அதான கடைசி ஆசை.
ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியுதான்னு பாருங்க. நான் அந்த பொண்ணு ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் போல என்ன போட்டு பொழந்து எடுக்கலாம். என்னப்பா நானே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவ எதுக்காக நம்மள பார்க்க வந்துட்டு இருக்கான்? தெரியல. இத்தனை பேரை ஏவி விட்ட அந்த புத்திசாலி நீதானா? உன் திறமையை காட்டுறதுக்காக என்ன அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் இறக்கி விட்டுருக்கல? ஏண்டா இவன் நம்மளை முட்டாளாக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிட போறான். ஆமாமா வாடா, நம்ம அவங்க கிட்ட போய் அங்கேயே பேசலாம். வாடா. என்ன மிரட்டுறானுங்களா? எழுதி வச்சுக்கோ, அத்தனை பேரும் ஓட போறாங்க. முன்னாடி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து தாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். பார்த்தாச்சு, பேசியாச்சு, அவனுங்களை அடிச்சு முடிச்சாச்சு. நான் கிளம்பட்டுமா? வா. இருங்கயா. இதெல்லாம் சீட்டிங்கயா. பாவீங்களா, கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்குலாம்? நீங்க 15 பேரு, நான் ஒரே ஒருத்தர். நான் ஹீரோயா, ஒன்னு ஜீரோ இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தனே போதும். அப்படி வரியா? உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். சரியா, அப்ப தாராளமா வந்து பிடிச்சுக்கோ. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் என்ன விட்டீங்க, இந்த ஊர்ல நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் தேடி தேடி வந்து அடிப்பேன். ஒவ்வொருத்தனையும் பட்டாசு மாதிரி தெறிக்க விட்டு தான் போவேன். புரியுதா? இப்ப சொல்லு, என் மேல கை வைக்க தில்லு இருக்கா? தில்லு என்ன காட்டணுமா? இல்ல. முதல்ல உங்களால என்ன பிடிக்க முடியுதான்னு பாருங்கடா.
பாரு, இது எல்லாத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்து இங்க வச்சு தச்சிரணும். அவ்வளவுதான். சரிம்மா. சரியா? நீ இதை பண்ணிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். அப்பா சொல்றது உண்மைதான். சண்டை போடுறதுக்கு பலம் மட்டும் இல்ல, மூளையும் பயன்படுத்தணும். சரி, இங்க எப்படி மூளையை பயன்படுத்துறது? எப்படி போறதுனே தெரியலையே. யாரு நீ? எப்படி உள்ள வந்த? எதுவும் பேசக்கூடாது, சத்தமே வரக்கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணை விட்டுடு. ஓவரா கத்துனீங்க, அப்புறம் உங்க பொண்ணோட கழுத்துல கத்தி இறக்கிடுவோம். ஆண்டி, உள்ள யாராவது இருக்காங்களா? வீட்டுக்குள்ள யாராவது பூந்திருக்காங்களா? இங்க பாருங்க ஆண்டி, என்னை பார்த்து தப்பா நினைக்காதீங்க. நான் ரொம்ப நேர்மையான பையன். என் ஃப்ரெண்ட் ஒரு பிளான் போட்டான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கணும்னு. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்தேன். இவனுங்களை பார்த்து அவன் பயந்து ஓட்டான், இப்ப நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க ஆண்டி, வெளியே இருக்கானுங்களே, அவனுக்கு தான் ரவுடி பசங்க. நான் ரொம்ப நல்ல பையன். சரி, போதுமா? சாமி வா. இல்ல, எதுக்கு இப்போ கத்தியை காமிச்சு மிரட்டினேன்னா என்னை பார்த்து பயப்படணும் தான். அப்பதான் நான் என்னை பத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்கல்ல. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வெளியே போட்டுமா இல்ல மறைஞ்சுக்குவா? போய் மறைஞ்சுக்கோ. எங்க? ஓ, உள்ள போய் மறைஞ்சுக்கோ. ஓகே. அம்மா, நீ ஒண்ணும் பயப்படாத. யாருப்பா? என்ன ஆண்டி, வேணும்? இங்க யாராவது வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்களா? இல்லையேப்பா. ஏன், என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் போய் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நன்றி. நான் கிளம்புறேன். ஆண்டி, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? போமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல. நான் ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பொறுக்கி வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த கத்தி கூட நான் ஏன், அதான் என்ன காரணம்னு சொன்னேன்ல. அப்புறம் ஆண்டி, தண்ணி கூட அப்படியே ஒரு கப் டீ கிடைக்குமா? ஒண்ணு இல்ல ஆண்டி, காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. என்ன எவ்வளவு தூரம் துரத்திட்டே வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட மாட்டாம நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி. நான் ஒன்னும் திருட்டு கும்பலை சேர்ந்தவன் கிடையாது, புரியுதா? ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். அது வந்து காலையில இருந்து வெயில்ல ஓடிட்டு இருக்கேன். லைட்டா தலை சுத்துதான். அதுவும் இல்லாம விருந்தாளி வீட்டுக்கு வர்றது கடவுள் வர மாதிரி இல்லையா?
ஒரு கப் டீ கொடுத்தா என்ன ஆகுது இப்போ? இவ்வளவு தூரம் கேட்கறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏஞ்சல் மாதிரி ரொம்ப கியூட்டா. நீங்க ரொம்ப கெட்டவரா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியா? ஆரம்பத்துல பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமா பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்பதான் பார்த்துருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு டீப்பா போயிட்டீங்களே. சரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம திரும்பவும் மீட் பண்றோம். சௌமியா, அந்த பையன் எங்கம்மா? போயிட்டாமா? போயிட்டானா? டீ வேணும்னு கேட்டா இடி மாதிரி வந்து புயல் மாதிரி வெளியே போயிட்டா. இப்ப டீ போட்டது வேஸ்டா போச்சு. என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பையன் வந்தான். அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, அவன் இது வரைக்கும் பார்த்ததுலயே நான் தான் அழகான பொண்ணா. அவன் உண்மைதான் சொன்னானா? உனக்கும் அப்படிதான் தோணுதா? என்னால நம்பவே முடியல. நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? என்னால என்ன அதை நம்பவே முடியல. அவன மாதிரி ஒரு சாமிங்கான ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஐ மீன், இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். என்ன ஸ்டைல் அவனுக்கு! அத எப்படி சொல்றது, செம்ம டேரிங்கா இருக்கான். மை காட், அவ சினிமா டயலாக்ஸ் எல்லாம் எப்படி பேசினா பார்த்தல? பாத்தியா இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தன் என்ன தூக்கம் வந்தான்னா நான் சந்தோஷமா அவன் கூட போயிடுவேன். அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அரவன், உனக்கு ட்ரெஸ் வேணும்னா நீ கண்டிப்பா உள்ள போய் தான் முதல்ல உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் இவனுக்கு பார்த்துக்கலாம்.
வச்சு வச்சு தலையே பொக்கே மாதிரி ஆயிடுச்சு. எந்த பூ வச்சாலும் நல்லாவே இல்ல. முதல்ல நாம ஹேர் ஸ்டைல தான் மாத்தணும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காது. அடக்கடவுளே, இந்த கதவை யாரு திறந்து வச்சா? எப்ப இவன் வீட்டுக்குள்ள வந்தா? சித்தி, சித்தி, மேல அவன் வந்திருக்கான். யாரு? அவன்தான் மேல் ரூம்ல இருக்கான். அப்படியா? அப்போ உடனே உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. குட் ஐடியா. ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயே, எனக்கு தெரியும் உனக்கு இந்த பழைய பஜனை கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்காக இப்போ இருக்கிற லேட்டஸ்டான பிராண்ட் நியூ புதுசா ஒரு பஜனை சிடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மேல சத்தியமா? ஆமாமா, உன் மேல சத்தியமா. என்னங்க? என்றதை விட்டுட்டு முதல்ல ரூமுக்கு வாங்க. அவன் வந்திருக்கான். இன்னைக்கு அவனை விடவே கூடாது. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த குடும்பத்தாளுங்களும் மீடியா ஆளுங்களும் இருக்காங்களே, என் என்ட்ரி ஒரு பிரேக்கிங் நியூஸாவே ஆக்கிறாங்க. அம்மா சீக்கிரமா போங்க. ஏய் ஏய் நில்லுடா. இந்த அருணையும் காத்தையும் யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவங்க போக வேண்டிய வழி அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. இந்த அர்ஜுன் ராஜுக்கு காத்தை எப்படி கைது செய்து வைக்கணும்னு நல்லா தெரியும். என்கிட்ட மோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ காத்தா மாறி ஜெயிச்சிட்டா நான் உன்னை பாராட்டுவேன். ஒருவேளை தோத்துட்டா எங்க போகணும்னு உனக்கு தெரியும்ல. வயசான காலத்துல எதுக்கு இந்த பொது பழக்கம்லாம்? இந்த வயசுல எதுக்கு எலும்பு உடச்சுக்கணும்னு பாக்குறீங்க? அது ஒட்டியும் தொலையாது. ஏ பிரீத்தி, சரின்னு சொல்லுமா? யாரு தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு இப்ப தெரிஞ்சிரும். பிரீத்தி, முடியுமான்னு கேட்டு சொல்லு. நான் இந்த சவாலை ஒத்துக்கிறேன். ஏய் பிரீத்தி, உன் வயசான புருஷன்கிட்ட சொல்லி வை, என் கூட மோதி எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுலாம் நடக்காத காரியம். அப்புறம் கைகால நீ தான் பிடிச்சு விடணும். பிரீத்தி, இவங்கிட்ட சொல்லி வை, என்கிட்ட மோதினவங்க யாரும் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல. இன்னைக்கு தலைவர் எப்படி என்கிட்ட மோதி ஜெயிக்கிறாருன்னு பாக்குறேன். வாடா. பாவம் என்னோட பலத்தை பத்தி தெரியாம என்கிட்ட மோத வந்திருக்கான் உன் பையன். வாடா மோதலாம்.
இன்னைக்கு என்னோட உண்மையான பலத்தை நீ பார்க்க போற. என்னோட பலத்தை நீங்க மாட்டேன்டா பார்க்க உன்னை. போறீங்க. எங்க கொஞ்சம் பார்த்து. வாடா என் சிங்க குட்டி, யாரு ஜெயிக்கிறான்னு மோதி பாத்துருவோம்டா. இன்னைக்கு நீ காலி. ஏய், வாடா என் சிங்க குட்டி. ஏய், பாத்தியா பாத்தியாடா? அட என்னங்க நீங்க மெதுவா தள்ளி விட்டுருக்கலாம்ல. அப்பா வந்து இப்படியே பிள்ளை கிட்ட சண்டை போடுவாங்க? ம். இவன் நம்ம புள்ள, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. ஏய் பிரீத்தி, உன் செல்ல பிள்ளை கிட்ட சொல்லி வை. 2 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து அவன் முகத்தை காட்டிட்டு இருக்கா. அசிங்கமா இல்ல இவனுக்கு? எப்ப பார்த்தாலும் ஊர் பொறுக்கிறதே வேலையா போச்சு. நீ ஒரு உதவாக்கறடா. பிரீத்தி, சொல்லுப்பா. உன் புள்ள இப்ப வளர்ந்துட்டான்னு சொல்லு. ஆ, உன் புருஷனுக்கு வயசாயி போச்சு, அத சொல்லி புரிய வை பிரீத்தி. நல்லா புரிய வை. 2 நிமிஷத்துல எப்படி இவரை தெறிக்க விடுறான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு இவருக்கு சோறு கீரெல்லாம் போட்டுறாதானே? போடுற போடல இப்ப வயிறு நிறையும். வாடா என் சிங்க குட்டி. எங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து மெதுவா. நம்ம புள்ள அவன். உன் அப்பாவை ஜெயிக்க முடியுமாடா? இப்ப பாரு. என்னங்க இது? தூங்குற நேரத்துல என்னங்க சத்தம்? தெரியலையே. அண்ணே பாத்துன. ஏய், இப்போ உன் அப்பனோட பலம் தெரியுதா? என்ன பத்தி என்னடா நினைச்ச? ஏன் உன்னால மோத முடியலையா? ஏங்க இங்க பாருங்க, சின்ன பையங்க, விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க, போன புறம் விட்டுருங்க. ஏய் பிரீத்தி, போலீஸ கூப்பிடு. ஆ, முடியாது. போலீஸ கூப்பிடுன்னு சொன்னேன். ஐயோ, போனா போட்டு விடுங்க. ஏய், நான் சொன்னதை செய், புரிஞ்சுதா? முதல்ல போலீஸ கூப்பிடுன்னு சொன்னேன். வேண்டாங்க. போலீஸ கூப்பிடுங்கறல. ஏய், என்னங்க நடக்குதுங்க? வித்தியாசமான குடும்பமா இருக்கு. அப்பட புள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? அப்பான்னா இப்படிதான் இருக்கணும். நிச்சயமா அவர் தான் ஜெயிப்பார் பாரு. கண்டிப்பா அவர் பையன் ஜெயிக்கவே மாட்டான். சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான். வந்து கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. ஏய், ஏங்க பாத்துங்க. அகங்காரம் இருந்தா புத்திய நாசமாக்கிடும். இந்த மாதிரி குஸ்திக்கெல்லாம் புத்திசாலித்தனம் தான்டா ரொம்ப முக்கியம். ஏய், பாரு. ஏங்க ஏய், ஏங்க விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அவனை. ஏய். கடவுளே. என்னாச்சு? அர்ஜுன்தா சார். ஏய், ஏய். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்குள்ள ஓடுறது உங்களோட ரத்தம் தானே? அதுக்குள்ள குஸ்திங்கிறது ஊறி போன விஷயம். அவ்வளவு சீக்கிரம் நானும் தோக்க மாட்டேன். இந்த அர்ஜுன் ராஜ தோக்கடிக்க இதுவரைக்கும் இந்த பூமியில யாரும் பிறக்கலடா. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். ஏய். என்னென்னமோ சொன்னீங்க. நீ என் சிங்க குட்டியே தாண்டா. இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. உனக்குள்ள இந்த அர்ஜுன் ராஜோட ரத்தம் ஓடுது. இந்த சிங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதுடா. அது நல்லா கொதிக்கவும் செய்யுது. ஏய். அட கடவுளே. ஏய், கவுண்டிங் ஆரம்பிங்க. 1 2 இப்போ 3. இந்த அர்ஜுன் ராஜ என்னடா நினைச்ச? இந்த அர்ஜுன் ராஜ் சிங்கம் தாங்கிறத நிரூபிச்சிட்டேன் பாத்தியாடா. இதுக்கப்புறம் என் கூட மோத வரேன்னு தோத்து போய் நிக்காத சொல்லிட்டேன். என் பேரு அர்ஜுன் ராஜ்ரா. ஏய், இந்த அர்ஜுன் ராஜ் சாதாரணமானவன் இல்ல. நான் போட்டின்னு வந்துட்டா யாரையும் பார்க்க மாட்டேன். ஐயோ விடுங்க. என்னங்க பண்றீங்க நீங்க?
அப்பா பார்த்து எந்திரிப்பா, ஒன்னும் அடிப்படலையே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் அவனை தூக்கி விடுங்க. ஏய், மெதுவாங்க. ஒன்னும் அடிப்படையிலேப்பா. வாங்க போலீஸ், சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. என்னோட சிங்கக்குட்டியை கூட்டிட்டு போங்க, நியாயமா இருக்க வேண்டிய இடத்துக்கு. இந்த தடவை கேஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு 6 மாசமாவது அவனை உள்ளே வச்சிருங்க. அடக்கடவுளே. ஐயா, என்ன கேஸையா போடுறது? இருக்கிற எல்லா கேஸையும் நான் போட்டுட்டேன். போலீஸ்காரனா மூளையை பயன்படுத்தணும். மூளை என்ன முட்டிலையா இருக்கு? சட்ட புத்தகத்துல எவ்வளவு விதிமுறைகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணுத்துல பிக்ஸ் பண்ணி இவனை உள்ள தள்ளுறதுல என்ன கஷ்டம்? கேஸ் போடு. வயசான அப்பனை அடிச்சுட்டான்னு போடு. அந்த வயசான அப்பன்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணு. அதாவது வயசான அப்பா மேல தாக்குதல். தட் இஸ் அட்டெம்ப்ட் டு மர்டர். ஐ சே. ஏங்க என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடுயா. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாயை மூடுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க குடும்பத்தை முதல்ல போய் பாருங்க. சரிங்க, போறேன். வாடி போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். இன்னும் அவனை கூட்டிட்டு போகாம எல்லாரும் என்னையே ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு போங்க அவனை. போங்க. நில்லுங்க. விடுங்க விடுங்க. விடுங்க. விடியா. 2 மாசம் கழிச்சு என் புள்ள வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு வாய் நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே. வாடா, நீ உள்ள வாடா. கேட்டீங்களா அர்ஜுன் தாஸ்? முதல்ல உள்ள போய் சாப்பிடலாம். வாப்பா. பிரீத்தி, நீ சட்டத்தை அவமதிக்கிற. எல்லாருக்கும் முதல்ல தாய்ப்பாசம் தான் முக்கியம். சரி சரி. நீங்களும் உங்க சட்டம். வா, சட்டத்தை அவமதிக்கிற, தாய் பாசங்கிற, என்னென்னமோ செக்ஷன் சொல்ற. என் புள்ள பாவம் எப்படி இழைச்சு போயிருக்கான் பாருங்க. நீ சாப்பிடுற தங்கம், நீ நல்லா சாப்பிடுப்பா. என் செல்லம், என் தங்கம், நீ நல்லா இருப்படா. கையில விலங்கோட எப்படிமா? அம்மா தான் ஊட்டி விடுறேன்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களால எனக்கு என்னமா ப்ராப்ளம் வரப்போகுது? முதல்ல உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைமா. என் மேல ரொம்ப அக்கறை தான் அவருக்கு. அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறார் பத்தியா என்ன? சிங்கம் எப்பவும் கூண்டுக்குள்ள இருந்தாதான்டா அழகு. நீ உள்ள இருந்தாதான் உன்னோட போக்கிரித்தனம் குறையும். 4 பேர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க எல்லாரும் இங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அவ்வளவுதான். இதை தவிர ஒன்னும் பெருசா ஆசை இல்ல. பாருங்க அர்ஜுன் தாஸ், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அப்பனா போயிட்டீங்க. சரி, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். வேற வழியே இல்லையே. பாத்தீங்களா, நம்ம பையன் குட் பாய் இல்ல? என் தங்கமே, சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற. இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? சரி சரி, வாய் துற. இந்தா. ஏய் பிரீத்தி, போதும், ஊட்டினது போதும், நிறுத்து. ஒரே அடியா ஊட்டி அவன் வயிறை வெடிக்க வச்சிராத. குடும்பத்துல மத்தவங்க யாரும் சாப்பிட வேணாமா? வடிச்சது எல்லாத்தையும் அவனுக்கே கொட்டுவியா? புருஷனுக்கு என்ன பார்த்தாலே பொறாமமா. அது ஏன்னு எனக்கும் தெரியும். அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு அவரை விட என் மேல பாசம் ஜாஸ்தி இல்ல. வெரி பேட். போதண்டா சாமி, முடியல. சரிமா, வரட்டா? சாயந்தரம் ஜெயிலுக்கு தந்தூரியோட வரணும். நம்மளால இந்த அருகம்புல்லாம் குடிக்க முடியாது. பிரீத்தி, அவனுக்கு ஒரு முழு ஆட்டையே ஜெயிலுக்குள்ள அனுப்பி வச்சிரு. இன்னும் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போய் உள்ள தள்ளுங்க. போறோம் போறோம். அம்மா, நீ ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் ஜெயிலுக்கு தானே போறேன். நான் சாகவா போறேன்? வாயை மூடுறா. உடம்ப பாத்துக்கோடா. அம்மா, நீங்க என்ன பத்தி கவலையை விடுங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டாதான் உங்களோட டான்ஸ் பூஜை எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னா, இல்ல அடுத்த வாட்டி வரும்போது முடி பூரா கம்ம ஊத்தி விட்டுருவேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், ஜெயில்ல ஏசி எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா, கவலையே படாதீங்க. வாங்க தங்கம், பத்திரமா இருடா செல்லம். நமோ பகவதே வாசுதேவாய். அருண் என்னைக்குமே 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். முதல்ல பேசுவான், அடுத்தது சந்திப்பான், அதுக்கப்புறம் தான் அடித்தடி. ஐயோ சுமதி, செம்மையா இருக்குடி.
மை காட், மார்ச் டார்கெட்டை முடிக்கிறதுக்கு கடவுள் சூப்பர் ஐடியா கொடுத்திருக்காரு. அதுவும் ஃபுல் ரிலாக்ஸ்ட் மோட்ல. ஏய் பொண்ணே, உனக்கு முன்னாடி காலேஜ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க வேலைக்கே ஆக மாட்டாங்க. எப்படி? வேலைக்கே ஆக மாட்டாங்க. ஏ நிர்மலா, சுமதி, சௌமியா எல்லாம் எங்க இருக்கீங்க? வாங்க ஆண்டி. வணக்கம், உள்ள வாங்க. வணக்கம்டா தங்கம். இதுல என்ன இருக்கு ஆண்டி? சொல்றேன், பொறுமையா இரு. வா உள்ள போலாம். வா வா உள்ள வா. வா வா, நீ முதல்ல வந்து உட்காரு. வா உட்காருமா, உட்காரு. இப்ப சொல்றேன், இதுல ஸ்வீட் இருக்கு. என் பொண்ணு புகுந்த வீட்ல இருந்து வந்திருக்கு. ஸ்வீட்டா? வா, அது கொடுங்க. அக்காவோட சொந்தக்காரங்க ஸ்வீட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்வீட்டா? வாவ், சாப்பிடு சாப்பிடு. இந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்கல்ல? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் எங்க செய்யறாங்க? அவங்க புகுந்த வீட்ல ஆக்ரா போனாங்க, அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்வீட் அமேசிங் ஆண்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்ரால 2 பொருள் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு இந்த ஸ்வீட், அதை நீங்க இப்ப கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டாவது வந்து தாஜ்மஹால். ஆக்ராலயே எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்கன்னா அங்கேயே அவன் கூட லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். ஓஹோ, இவ்ளோ அழகான பொண்ணு பசங்க கிட்ட சொன்னா அங்க இருக்க தாஜ்மஹாலை இந்த ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீ ஒரு சின்ன சாடு கட்டி பாரு. ஐயோ போதும் போதும், இப்படி எல்லாம் சொன்னா இவ தலைமையில ஏறி உட்காந்துருவா. ஏற்கனவே இவ வானத்துல தான் பறந்துட்டு இருக்கா. அம்மா, பசங்க என் பின்னாடி சுத்துறதுக்கு நான் என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. இருக்கட்டுமா, சரி. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? புகுந்த வீட்ல எல்லாம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கறாங்க. அவங்கள பத்தி சொன்னது ஞாபகம் வருது. மகேந்திரன் அண்ணாவையும் உங்க மாமியாரையும் காணோம். மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல. மார்க்கெட் பேரையே சொல்லாதீங்க. விலைவாசில எவ்வளவு அதிகமாயிடுச்சு. கத்திரிக்காய் தங்க விக்கிற விலையில தான் விக்குது. எடுத்துக்கங்க. தேங்க்யூடா சௌமியா குட்டி. சுமதி. அம்மா, உங்களுக்கு? நிர்மலாக்கா, சௌமியா மூஞ்சில கலை கூட்டிட்டே போகுது. பாக்க ரொம்ப அழகா இருக்கா. உங்க பொண்ணுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட தேவையே இல்ல. அந்த கடவுள் பால் பாட்டல்ல குங்குமப்பூவை போட்டு போட்டு படைச்ச மாதிரியே இவ இருக்கா. எவ்வளவு அழகான கண்கள். வாயை திறந்து ஏதாவது பேசினா அப்படியே கவிதை பேசுற மாதிரியே இருக்கு. என்னடா சுமதி, நான் சொன்னது சரிதானே? உங்க அக்கா லட்சத்துல ஒருத்தி. ஆண்டி, என் அக்கா லட்சத்துல ஒருத்தி இல்ல, கோடியில ஒருத்தி. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப கொடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குல்ல, இத வெளியில எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துதான் நிப்பாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் எதையோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சாமி சத்தியமா. அப்புறம் நிர்மலாக்கா, என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். முதல் தடவை தாஜ்மஹாலை பார்க்க போயிருக்கா. இங்க போனது அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஆக்ரால அவளோட புருஷன் அங்க ரொம்ப பெரிய ஆபீசரா இருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா. அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஹலோ இன்ஸ்பெக்டர், இந்த வாட்டி என்ன போக விடுங்க. ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்கு, முடிச்சிட்டு நானே இங்க வந்துருவேன். நீ என்ன பெரிய ஹீரோவா? நீ சொல்றதுக்குலாம் நான் தலையாட்டுறதுக்கு? ஏற்கனவே எங்களை ஓட விட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஓடின ஓட்டத்துல இன்னும் முட்டி வலிக்குது. ஒரு நாள் தான் என் பின்னாடி ஓடுனீங்க, அதுக்குள்ள ஒல்லியான மாதிரி தோணுதா உங்களுக்கு? போய் கண்ணாடியா பாருங்க சார். நீங்க இதே மாதிரி 1 வருஷம் ஓடினாலும் கரையாத உடம்பு உங்களுது. போதும், நீ இப்படி பேசினாலே என் உடம்பெல்லாம் எரியுதியா, ரத்தம் அப்படியே கொதிக்குது. நீ கேக்குற ரெக்வஸ்ட் கூட எப்படி இருக்கு தெரியுமா? என்ன அப்படியே அவமானப்படுத்துற மாதிரியே இருக்கு. நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் சென்டிமெண்டான விஷயமா வேற இருக்கு. அதுல கௌரவ பிரச்சனை வேற. ரவுடி பசங்க பொண்ணுங்க முன்னாடி ஆயுதத்தை கையில எடுத்துட்டானுங்க. அதனால நான் அங்கிருந்து ஓட வேண்டியதா போச்சு. அந்த ரவுடி பசங்க அந்த பொண்ணுங்க முன்னாடி பொழக்கலன்னா என் பேர் என்ன வருது சொல்லுங்க? எனக்குன்னு ஒரு பேரு கௌரவம்லாம் இருக்குல்ல. இங்க பாருங்க, இந்த அருண்னாலே ஊருக்குள்ள ஒரு கெத்து சார். இங்க பாருப்பா, அதுக்கு உங்ககிட்ட ஒரு தனியா சாரி கேட்டுக்கிறேன், சரியா? பெரிய கடமை வீரர் தான். எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அதை விட டபுளா கொடுக்குறேன். என்ன போக விட்டுறணும். நிஜமாவா? சட்டத்து மேல சத்தியமா. அப்படி வாங்க வழிக்கு. இந்த டீலுக்கு மடங்காத ஆபீசரா. சீக்கிரம் தொடங்க சார், வேலை இருக்கு. இங்க பாரு, ராத்திரியில இங்க கொசு அதிகமா இருக்கும். வெளியில இருந்து நான் உனக்கு ஒரு கொசு பத்தியா வாங்கி தரேன். இங்க பாரு, என்னால இது மட்டும்தான் செய்ய முடியும். ஐயோ சார், திறந்து விடுங்க சார்.
எங்க அப்பா கொடுத்த விட டபுள் மடங்கு தரேன் சார் உங்களுக்கு. இங்க பாருங்க சார், 3 மடங்கு ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன வேலை செய்ய விடு, சரியா? ஐயோ, நீ கடமையை பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ ஏதாவது பண்ணல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். ஏய் சுமதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா நீ என்ன இங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். சுமதி, நீயும் உன் டைம் பாஸும். என்னக்கா நீ என் காலேஜ் புக்ஸை விட பயங்கர மொக்கையா இருக்க. ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ரேஷ்மா, அவங்களோட பொண்ணு பேர் கூட ஏதோ ஸ்வாதி. ஸ்வாதி, 2 பேரோட முகத்தை பாத்திருக்கியாக்கா? அதெல்லாம் ஒரு மூஞ்சியா? ஆனா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பாத்திருக்கல, மனசுக்குள்ள பெரிய ஹீரோயின் நினைப்பு. ஒரு பக்கம் நீயும் தான் இருக்க, எவ்வளவு அழகா இருக்க. ஆனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகாம இருக்க. நான் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏஞ்சல் மாதிரி ரொம்ப கியூட்டா. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்க எப்பவும் ஃபார்வர்டா இருக்கணும். பழைய மாதிரிலாம் யார் இப்ப இருக்கா? ஐ மீன், நம்ம எங்க இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் இருக்கணும்ல. லைஃப்ல எக்ஸைட்மெண்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுமாக்கா? சொன்னா கேப்பியா? நீ உன்னோட லைஃப வேஸ்ட் ஆக்கிக்காதக்கா, கொஞ்சமாவது மத்தவங்கள மாதிரி இரு. சரிக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் உனக்கு கண்ணடிக்க சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இல்ல சுமதி. சரி பரவாயில்ல, மறுபடியும் கத்து கொடுத்துட்டா போச்சு. முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லி தருவேன், நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணணும். வேண்டாம் சுமதி, இங்க பாரு எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. இப்ப வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வேலை எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு கவனமா பாரு, ஓகே? எங்க ட்ரை பண்ணு. இங்க பாரு சுமதி, பாட்டி வந்துருவாங்க, என்ன விட்டுற. அக்கா, நம்ம மொட்டை மாடியில இருக்கோம். பாட்டி, அம்மா, அப்பா யாருமே மேல வர மாட்டாங்க. ட்ரை பண்ணுக்கா, காரணம் சொல்லாத. எங்க ட்ரை பண்ணு. ஒரே ஒரு தடவை தான். ஓகே பண்ணு. அக்கா, 2 கண்ணு போடுனா கண்ணடிக்கிறதுன்னு அர்த்தமா? என்னக்கா, ஒரு கண்ணுல மட்டும் கண்ணாடி. மறுபடியும் பண்றேன், நல்லா பாத்துக்கோ, சரியா? பாரு, நல்ல கவனமா பாரு. லாஸ்ட் டைம். சாமி ஹெல்ப் பண்ணுவாரு, பண்ணு. இந்த கண்ணு தானே? அதேதான், பண்ணு. சூப்பர்க்கா, சூப்பர். நீ என்னை விட நல்ல கண்ணடிக்கிற. வெல் டன்க்கா. சரி ஓகே, அதெல்லாம் விடுக்கா. இன்னொரு விஷயம் கத்து கொடுக்குறேன், அதை நேத்து தான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிறியா? போதும், நல்லா பாரு. மெதுவா, பாட்டி வந்துருவாங்க. அக்கா, லவ் லெட்டர், லவ் லெட்டர். இரு, நான் எடுக்கிறேன். அக்கா, லவ் லெட்டர் வந்திருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறேன், நல்ல கவனமா கேளு. லெட்டர் படிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் விடுக்கா. விடு சுமதி. இங்க பாரு சுமதி, நீ ஏற்கனவே பட்டாசு தான், ஆனா கொஞ்சம் அழட்டிக்கிற. இதுல புதுசா எழுதுறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொன்ன மாதிரி நான் பட்டாசு தான். ஆக்சுவலி உன்னை விட உன் அக்கா தான் அழகா இருக்கா. தயவு செஞ்சு உன் அக்காவை என்கிட்ட பேசவே. உன்னோட காதல் எல்லாம் எனக்கு தேவையில்லை.